சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டோன்ட் ரைட் சிங்கிள் பேராகிராஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அதே எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் வரும் அப்படின்றத ஃபுல் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைசிஸும் ஒரு பேராகிராஃப் படிச்சா போதும்னு தெரியும். எப்படி பண்ணணும், டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் எக்ஸலன்ட் பேராகிராஃப் இதுவும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவா பாத்தீங்கன்னா என்னென்ன பேராகிராஃப் படிச்சா போதும், மொத்தம் 6 பேராகிராஃப் படிச்சா போதும், அது எல்லாமே கிளியரா பார்க்கலாம். சேனல் எல்லாம் 12th தமிழ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் 2 days இருக்கு. ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். எப்படி பண்ணணும், டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் எக்ஸலன்ட் பேராகிராஃப் இதுவும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவா பாத்தீங்கன்னா என்னென்ன பேராகிராஃப் படிச்சா போதும், மொத்தம் 6 பேராகிராஃப் படிச்சா போதும், அது எல்லாமே கிளியரா பார்க்கலாம். முதல்ல பண்ணணும். ஓகேப்பா. என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா டோன்ட் ரைட் சிங்கிள் பேராகிராஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா சிங்கிள் பேராகிராஃபா நீங்க எழுதக்கூடாது. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போடுறேன். நார்மலா இப்படி உங்க ஸ்டார் மாதிரி போட்டுட்டு இதுல இருந்து இது வரைக்கும் நார்மலா ஒரு சிங்கிள் பேராகிராஃபா நீங்க எழுதக்கூடாதுன்னு சொல்றாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி சினாப்சிஸ் தான் போடுவீங்களா, பாக்ஸ் போட்டுக்கோங்க. சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க. சைட் ஹெட்டிங் ஒரு 3 ஹெட்டிங் கொடுத்து கன்ஃபியூஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது என்னன்னு ஃபுல்லா நான் சொல்றேன். எது பண்ணக்கூடாதுன்னா மெயினா நீங்க பண்றது பேராகிராஃப் நீங்க பண்ணக்கூடாது, ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். சிங்கிள் பேராகிராஃப் எழுதக்கூடாது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆத்தர், தீம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எழுதணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் என்ன லெசனோ இன்ட்ரோடக்ஷனோ அந்த லெசனை பத்தி எழுதிக்கோங்க. அண்ட் தென் ப்ரோவர்ப்ஸ் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத நான் ஃபுல் டீடைல்ஸா சொல்றேன். ப்ரோவர்ப்ஸ்ல ஆட் பண்ணணும். ஓகே, இதுதான் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெசன் என்ன லெசனோ லெசனோட நேம் என்னன்னு இருந்தா ஒரு 2 லைன்ஸ் எழுதிக்கோங்க. அந்த லெசனோட ஆத்தர், அந்த லெசனோட தீம், கேரக்டர். ஒரு லெசனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதை எழுதிக்கோங்க. அவுட்லைன் ஓவரால் என்ன இருக்கு, எக்ஸ்ட்ராக்ஷன். இதுதான் இதுதான் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது பாக்குறது. ஓகேங்களா? ஓகே, எஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றத பாத்துருவோம். ஓவராலா உங்களுக்கு ப்ரோஸ்ல 4 4 3 2 மட்டும் நீங்க 2 கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். அது எது 2 அப்படின்றத பார்ப்போம். ப்ரோஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2 ஜென்டில் ஆஃப் வெரோனா ஆன் ரூல் ஆஃப் ரோட் அப்படின்ற 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். ஆப்ஷனல். இந்த கொஸ்டின் படிச்சு வச்சீங்கன்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போயா பேராகிராஃப்ல அவர் கேஸ்ட்ரி அண்ட் தென் அலிசிஸ் ஆப்ஷனல். இந்த கொஸ்டின் வந்து பார்ட் 2 பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். இது நீங்க படிச்சு வச்சீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரியில பாத்தீங்கன்னா காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் த மிட்நைட் விசிட்டர்ஸ் ஆப்ஷனல் ஆல் சம்மரி இன் த டெய்லி. இது வந்து ஆப்ஷனல். நீங்க படிச்சீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் காமிச்சாச்சு. இந்த வேலை தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போட்டு அந்த ஹெட்டிங்ஸ்ல பிரிச்சு எழுதணும்னு சொன்னல, சைட் ஹெட்டிங் மாதிரி கூட நீங்க போட்டுக்கோங்க. சைட் ஹெட்டிங் இல்ல, சைட் ஹெட்டிங் மாதிரி போட்டுட்டு இதுதான் மஸ்ட் பார்ட், இந்த மாடல் மாதிரி எழுதிக்கோங்க. ஒன்னொன்னு ஒரு பேராகிராஃப் கீழே எழுதினீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். ப்ரோவர்க் மாதிரி எழுதிட்டு ஃபைனலா கன்க்ளூஷன் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் எழுதி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படி எழுதுனா டெஃபினட்டா உங்களுக்கு 5 out of 5 அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா 12th இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம பிடிஎஃப் அப்டேட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் மற்ற சந்திக்கலாம்.